இப்போ சூப் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். ஒரு பெரிய வெங்காயம், 2 தக்காளி, 1/4 கப் பாசிப்பருப்பு, காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய், ஒரு 4 பல் பூண்டு, தேவையான அளவு கருவேப்பிலை, தாளிக்க பட்டை, இலை, சோம்பு, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம். சீரகம், மிளகு, பூண்டு எல்லாம் சேர்த்து இடித்து எடுத்துக்கணும். மஞ்சள் தூள் கொஞ்சம், குக்கரில் பருப்பு அலசி எடுத்துக்கணும். கொஞ்சமாக மஞ்சள் தூள், பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி எல்லாம் சேர்த்துட்டு கொலையை வேக வச்சு எடுத்துக்கணும். நல்லா கொலையை வந்துருச்சு. லேசாக கடைஞ்சி விட்டுக்கலாம். தேவையான அளவு தண்ணி, பருப்பு வேக வச்ச தண்ணியை சேர்த்து மொத்த தண்ணி அளவு 8 டம்ளர்லேருந்து 9 டம்ளர் அளவு சேர்த்துக்கலாம். இப்போ அதை அடுப்பில் வச்சு வேக வைக்கலாம். கொதிக்க விடக்கூடாது. தேவையான அளவு உப்பு. இப்போ சூப்புக்கு தாளிச்சுக்கலாம். பட்டை, சோம்பு, கருவேப்பிலை கொட்டிட்டு உடனே மூடிடணும். மிளகு சீரகத்தை சேர்த்துக்கலாம். சோம்பு சேர்த்து முணுக்கிக்கலாம். நம்ம ஏற்கனவே தாளிக்கையில் சேர்க்குறனால சேர்க்கலை. கொஞ்ச நேரம் அப்படியே தம்மிலே வைக்கலாம். ரொம்ப கொதிச்சிடுச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நுரக்கட்டி வருது, அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். அப்படி ரொம்ப கொதிச்சிடுச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கினீங்கன்னா சரியாயிடும். மல்லித்தலை இருந்தால் மல்லித்தலை சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி சூப் ரெடி ஆயிடுச்சு. இடித்து எடுத்துக்கலாம். பூண்டு சேர்த்து நச்சு எடுத்துக்கணும். இப்போ தக்காளி சூப் ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியேவும் சாப்பிட்லாம். சாதத்தில் சேர்த்து சாப்பிட்டா சுவையாக இருக்கும். நன்றி.